பர்சன்டேஜில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம் பாருங்கள். மிக முக்கியமான ஒரு சம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜு அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய இன்கமில் என்ன பண்ணுறாருனா 15% வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாங்க, 20% வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறாங்க, 10% வந்து இன்சூரன்ஸுக்கு செலவு பண்ணுறாங்க, X% இது எவ்வளோன்னு சொல்லி அது தெரியாது. ஸோ X% வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் மற்ற செலவுகளுக்கு செலவு பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து 20,000 ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கும் இன்சூரன்ஸுக்கு செலவு பண்ணுறதுக்குமான வித்தியாசம் வந்து 4,000 ரூபாய். அப்போ அந்த எக்ஸோட மதிப்பு என்ன, அதுதான் கொஷின் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின். ராஜு அப்படிங்கிறோட அந்த இன்கம் எவ்வளோன்னு சொல்லி தெரியாது. அவருக்கு வர வருமானத்தில் 15% சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறாங்க, 20% குழந்தைங்க கல்விக்காக செலவு பண்ணுறாங்க, 10% இன்சூரன்ஸுக்கு செலவு பண்ணுறாங்க, மற்ற செலவுகளுக்கு வந்து X% பண்ணுறாங்க. அந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், எவ்வளோன்னு சொல்லி தெரியாது. அது இல்லாமல் ஒரு 20,000 சேமிக்கிறாரு, சேவிங்ஸில் 20,000 பண்ணுறாங்க, அதோட பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது, அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்புறம் என்ன கொஷின் கேட்குறாரு, அடுத்தது என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கும் இன்சூரன்ஸுக்கு செலவு பண்ணுறதுக்குமான வித்தியாசம் தொகை அமௌண்ட் எவ்வளோனா 4,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த எக்ஸை கண்டுபிடிங்க, அந்த X% அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ணுற அந்த பர்சன்டேஜ் எவ்வளவு, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிளாக போடலாம் பாருங்கள். இது என்னன்னா, இதுதான் நமக்கு கீ பாயிண்ட். ஸோ ஃபுட்டுக்கும் இன்சூரன்ஸுக்கும் அவர் செலவு பண்ணுற அந்த அமௌண்ட்டோட டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஃபுட்டுக்கு அவர் வந்து 15% செலவு பண்ணுறாரு, இன்சூரன்ஸுக்கு வந்து 10% செலவு பண்ணுறாங்க. ரெண்டுக்குமான அந்த பர்சன்டேஜ் வித்தியாசம் என்ன, ஃபுட்டுக்கு 15%, இன்சூரன்ஸுக்கு 10%. ஸோ ரெண்டுக்கும் வந்து பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் என்னென்னா 5% டிஃப்ரெண்ட் வருது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபுட்டுக்கு இன்சூரன்ஸுக்குமான அமௌண்ட்டு செலவு பண்ணுற அமௌண்ட் டிஃப்ரெண்ட் வந்து 4,000 அப்படின்ட்டாங்க. பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் வந்து 5 வருது, அமௌண்ட் வந்து 4,000 வருது. அப்போ என்ன பண்ணிங்கன்னா 5%ஓட மதிப்பு தான் 4,000. அவரோட மொத்த இன்கமில் ஃபுட்டுக்கு 15%, இன்சூரன்ஸுக்கு 10% செலவு பண்ணுறாரு. அப்போ ரெண்டுக்குமான சதவீத வித்தியாசம் வந்து 5%. அவங்களே சொல்லிட்டாங்க, ஃபுட்டுக்கும் இன்சூரன்ஸுக்கும் அவர் செலவு பண்ணுற தொகை வித்தியாசம் 4,000. அப்போ அவரோட சம்பளத்தில் 5% என்பது 4,000. அப்போ 10% என்னவா இருக்கும், 8,000 இருக்கும். டபுள் பண்ணிக்கலாம் அப்படியே, ஓகேங்களா, 8,000. சரிங்களா, 5% 4,000 அப்படின்னா 10% 8,000. அப்போ 100% என்ன, சிம்பிள், அது கூட ஒரு 0 ஆட் பண்ணால் முடிஞ்சுது, 80,000. ஸோ 10,000 8% அப்படின்னா 10% 8,000 அப்படின்னா இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 80,000 சொல்லி வச்சுக்கோம். அப்போ ராஜுவோட இன்கம் வந்து 80,000 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இந்த X% என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதிலே பாருங்கள், சேவிங்ஸ் எத்தனை சதவீதம் சொன்னாலும் ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா சேவிங்ஸ் 20,000 அப்படிங்கும்போது 80,000ல் 8,000 அப்படிங்கிறது 10%, 20%ங்கிறது 16,000, இன்னும் ஒரு 4,000 அப்படிங்கிறது 25%. அப்போ இந்த சேவிங்ஸும் 25% அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். நாம் இந்த லைனை சால்வ் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு அவரோட சம்பளம் 80,000ல் 15% ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாரு. அப்போ 80,000ல் 15% எவ்வளோ, 10% 8,000, 5% அதில் பாதி 4,000. அப்போ 10% 8,000 + 5% 4,000 சேர்த்தா ஃபுட்டுக்கு வந்து அவர் வந்து 12,000 ரூபா செலவு பண்ணுவார். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்க கல்விக்காக சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு 20% பண்ணுறாங்க. 10% 8,000 அப்படின்னா 20% எவ்வளோ, 16,000. அப்போ குழந்தைங்க கல்விக்காக 16,000 செலவு பண்ணுவார். அப்புறம் 10% வந்து இன்சூரன்ஸுக்கு பண்ணுறாரு. இன்சூரன்ஸுக்கு வந்து 10% வந்து 8,000 ரூபா செலவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சேவிங்ஸ் என்ன பண்ணுறாரு, சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபா செலவு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸோட கிடச்சிடும். ஏன்னா இதோட வேல்யூ, இதோட வேல்யூ, இதோட வேல்யூ, இந்த சேவிங்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். அப்போ 12,000, 16,000, 8,000, 20,000, 40,000, 56,000. அப்புறம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 56,000 வந்து இந்த செலவெல்லாம் போயிருச்சு. ஓகேங்களா, அப்போ X% அதர் எக்ஸ்பென்சஸ் 80,000ல் இந்த செலவெல்லாம் 56,000 போயிடுச்சுன்னா மீதி வந்து 24,000 இருக்கும். அந்த 24,000 தான் எதுக்கு செலவு பண்ணுறாரு, அதர் எக்ஸ்பென்சஸ் மற்ற செலவுகளுக்கு செலவு பண்ணுறாரு. அப்போ 80,000ல் 24,000ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 8,000ங்கிறது 10%, 16,000ங்கிறது 20%, 24,000ங்கிறது 30%. அப்போ 80,000ல் 24,000 என்பது எத்தனை சதவீதம், இது அடிச்சிங்கனாலும் சால்வ் பண்ணால், ஸோ 2 0 0, அப்புறம் 8 அடிச்சிங்கன்னா 1 8 30%.
அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 80,000ல் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து X% பண்ணுறது. அந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 30%. 10% 8,000. அப்போ 24,000ங்கிறது 8, 16, 24, 30% எளிமையாக போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான கொஷின். 15%, 20%, 10% சேவிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த X% கேட்குறாங்க. அப்போ இதுக்குமான வித்தியாசம் 5% நமக்கு தெரியும். ப்ளஸ் அதோட அமௌண்ட்டு தொகை வித்தியாசம் 4,000 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 5% 4,000, 10% 8,000, 100% 80,000 அப்படின்னு சொல்லி மொத்த தொகையை கண்டுபிடிச்சிடலாம். அதுலேருந்து இந்த தொகையெல்லாம் தனித்தனியாக நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து அவர் 24,000 செலவு பண்ணுறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். அந்த 24,000 80,000 மொத்த வருமானத்தில் எத்தனை சதவீதம் கேட்டால் 30% சொல்லி போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப இது வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வி.